ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் வச்சு சிக்கன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த சிக்கனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது சின்ன பீஸ் பெரிய பீஸ் எல்லாமே நிறுத்தி தான் போட்டிருக்கேன். நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்தது இதில் பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம். உரப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால, அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அடுத்தது மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஊற வைக்கலாம் வேண்டாம், சும்மா மிளகுப்பொடி போட்டு மட்டும் வச்சா போதும். சிக்கனை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க. சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணால் கூட போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும், நல்லா மெரூன் கலரில் வதங்கணும். பாருங்கள், நம்ம போட்டிருந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கியாச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் போல் இஞ்சியும் பூண்டு எடுத்து நான் தள்ளி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிடுங்க, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா சட்டியில் ஒட்டிடும். அதனால் இந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கிடுங்க. இதை போட்டுடலாம். இந்த இஞ்சி போடத்தில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க. இஞ்சியும் பூண்டும் போட்டு வதக்குனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இப்போ பாருங்கள், நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை. நம்ம எண்ணெயில் தான் இது வந்துட்டு இருக்குது. மருந்த சிக்கனில் வர தண்ணியிலேருந்தான். எண்ணெயும் நம்ம 2 ஸ்பூன் தான் ஊற்றணும், நிறைய ஊற்றலை. இந்த மாதிரி வேகத்தில் சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கிண்டி விட்டுடலாம். நான் இடையிலையும் ஒருக்கா ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம், அப்புறமா ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். சிக்கன் வெந்துடும் உடனே. சிக்கன் கிண்டி விடுறதுக்கு எப்போவும் இந்த மாதிரி ஒரு சட்டாப்பாக வச்சுக்கிடுங்க. அப்போ தான் சிக்கன் உடஞ்சி போகாது. அடியிலேருந்து கிண்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இந்த லாஸ்ட்டில் இதுக்கு 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். 1 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் பாதி தேங்காயில் உள்ள தேங்காய் பால் எடுங்க. இதில் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்து எடுத்துடக்கூடாது. இதை லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். 2ஆம் பால் 3ஆம் பால் அப்படி எடுத்திங்கன்னா சிக்கன் தண்ணி ஆயிரும். அப்போ நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து ஊற்றிக்கிடுங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு காணாட்டினா நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சிக்கனில் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை கொஞ்சம் போட்டுடலாம். லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். அவ்வளோதான். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப மூடி வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இந்த கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே மசாலா போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். தேங்காய் பால் 1 கிலோய்க்கு ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கிடுங்க. இது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா உரப்பெல்லாம் நம்ம நல்லா போட்டிருக்கனால நல்லா காரமாகவும் இருக்கும். அதே நேரம் தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் தேங்காய் பால் கிரேவி ரெடியாகியாச்சு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான இந்த கிரேவியை உடனே செய்திடலாம். எல்லா டைமும் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரியும் ஒரு டைம் செய்து பாருங்கள்.
சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.